பெல்லாவோட மாமா வந்து குமரன் வந்து காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு. அங்க என்ன பண்றாரு, இந்த மாரி கட்டி வச்சிருக்க அந்த ரவுடீஸ் கிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணி வந்து வெள்ளாவோட மாமாவ காப்பாத்துறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வெள்ளாவோட மாமாவ காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. நிவின் வந்து என்ன பண்றாரு, எப்படியாவது அந்த பசுபதிய வந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, உள்ள நுழையிறாரு. ரவுடீஸ்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து அடிச்சுட்டு வந்து கூட வந்து ஆளுங்களையும் கூட்டிட்டு போயிட்டு வந்து என்ன பண்றாரு, உள்ள நுழையிறாரு. உடனே கத்துறாங்க, ராகினி அப்பாவ வந்து அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாய் மூடுறி அப்படி சொல்லிட்டு நல்லா போச்சு ராகினியை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து மண்டையிலே ஒன்று போடுறாரு. பசுபதி கீழே விழுறாரு. உடனே அவர் கையை வந்து கட்டிட்டு வந்து அவரை வந்து ஒரு வண்டியில் ஏற்றுறாரு நிவின். இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது ராகினி பயங்கரமாக கத்துறாங்க. முதல்ல இவ்வளோ கட்டி போடணும் அப்படி சொல்லிட்டு ராகினியை வந்து அங்கேயே கட்டி போடுறாரு. அடுத்து வந்து ராகினி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே வந்து உனக்கு இருக்குடா அப்படின்றாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. நம்ம காவேரி வந்து போலீஸ் வந்து இப்போ முடிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரவுடிஸ் எல்லாம் வந்து போலீஸை தாக்கி எப்படியாவது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை வந்து நம்ம காவேரி முறியடிச்சு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து வேறு வழியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை வந்து ரவுடிஸ் வந்து பார்த்துறாங்க. வெண்ணிலா வந்து வேறு வழியாக வந்து காவேரி கூட வண்டியில் ஏற்றுறது ரவுடிஸ் பார்த்துட்டு பின்னாடியே துரத்துறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே கோர்ட்டுக்கு வராங்க நம்ம காவேரி. அதே மாதிரி நிவின் குமரன் எல்லாருமே வந்து அங்கே வந்துடுறாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு கரெக்டாக கோர்ட் வாசலில் வந்து போலீஸ் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னு வந்து சார் இந்த மாதிரி இவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், ஆனால் இவன் ஒழிஞ்சிக்க பார்க்குறான், தயவு செய்து இவனை பிடிங்க சார்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து வெண்ணிலாவோட மாமாவும் வந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி வெண்ணிலாவும் வந்துடுறாங்க. ரவுடிஸ் எல்லாருமே வந்து அவங்கள எப்படியாவது வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதையும் மீறி எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ். நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க காவேரி. விஜய் அப்போ தான் வந்து வண்டியிலேருந்து இறங்கி கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டுக்கு வந்தோடனே விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே காவேரி ஓடி போயிட்டு வந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு அப்படியே செம டென்ஷனாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து இப்போ சாட்சி சொல்லிடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் அப்படின்றாங்க. காவேரி அப்படின்னும்போது போலீஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடறாங்க. நீங்கள் வாங்க முதல்ல உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் பேசக்கூடாது கூட்டிகிட்டு போயிடறாங்க. இங்கே வெண்ணிலா காவேரியை பார்க்குறாங்க. காவேரி வெண்ணிலாவை பார்த்து அப்படியே செம்மையாக என்ன பண்ணுன்னு திறமை தவிக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து காவேரியை பார்த்துக்கினே அப்படியே வந்து உள்ள கோர்ட்டுக்குள்ளே போகிறாரு. இங்கே எல்லாருமே வந்து கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சூழ்நிலை வெண்ணிலா வந்து விஜயும் காவேரியும் வந்து கை கொடுத்து நிற்கிறத பார்த்து செம்ம காண்டாயி அப்படியே யோசிச்சுட்டே வந்து உள்ளே வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கேஸ் வந்து நடத்துகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி விஜய் மேலே எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா வந்து இவர் தான் வந்து தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் என்னை தள்ளி விட்டது அப்படின்றாங்க. அதன்படி வந்து வெண்ணிலாவோட மாமாவும் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சார் இவ்வளோ நாளாக அந்த பசுபதி என்னை கட்டி வச்சுருந்தேன் சார், இங்கே இருக்க இந்த தம்பி தான் சார் என்னை காப்பாற்றினாரு, என்னை கூட்டின்னு வந்ததும் அவர் தான் சார், உண்மையிலேயே குமரன் தம்பி இல்லைன்னா நேரம் நான் பொழைச்சிருக்க முடியாது சார், என்னை வரவிடாமல் இந்த மாதிரி பண்ணிட்டா சார். அது மட்டும் இல்லை சார், என் குடும்பத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தை விட்டு அமுச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சுருந்தான் சார். அதனால தான் சார் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போச்சு. இதுதான் சார் உண்மையிலே வெண்ணிலாவை அவன் தான் சார் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதை கேட்டு கோர்ட்டுக்கு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் சொன்ன சாட்சியால் வந்து இங்கே வந்து விஜய் வந்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பசுபதி வந்து எப்படியாவது அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, சார் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை சார், அந்த பசுபதியை நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வராரு நிவின். பசுபதி வந்து உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டோம் அப்படியே பசுபதி செம்ம டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து அந்த பசுபதி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி போலீஸ் போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க பசுபதி செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்கார். எல்லாத்துக்கும் காரணமான பசுபதியை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸில் காவலில் வைக்கிறதுக்காக உத்தரவிடுறேன். இங்கே வந்து விஜய் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு நிரூபித்ததால் விஜயை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு. விஜயும் ரிலீஸ் ஆகிறாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரியை தேடி போகிறாரு. இதை பார்க்குற வெண்ணிலா செம்மையாக அப்செட் ஆகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து அங்கே இல்லை, காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேடிட்டு இருக்காரு. விஜயோட கண்கள் எல்லாமே காவேரியை தேடுது. இதை பார்க்குற வெண்ணிலா அப்செட் ஆகிறாங்க.